ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அகெயின் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து அப் பண்ணி மேலே போயிட்டு முடிஞ்சிருக்கு. ஆல் டைம் ஹை. என்னென்ன பிரேக் அவுட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா R1, R2, R3, R4 நாலுமே பிரேக் பண்ணிடுச்சு. அண்ட் தென் வீக் ஹை, மந்த் ஹை, ப்ரீவியஸ் டே ஹை எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணி நல்ல மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படின்றத காமிச்சிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் தான் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு. ஏன்னா மோஸ்ட்லி கேப் அப் ஆனாலே நம்ம திரும்ப அதிகமாக ஏறுமான்றது வந்து கொஞ்சம் டவுட்டில் தான் இருப்போம். பட் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு ட்ரேடர்ஸ் மேலே மட்டும்தான் கால் சைடில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து பிடிச்சிருக்க முடியும். ஸோ 5 மினிட்ஸை பார்க்குறப்போ பார்த்தீங்க, லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காலில் ஒன்றா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அண்ட் தென் இந்த இடத்துல மட்டும் ஒரு இன்ட்ராக்கு வந்து ஒரு புட் சைடில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ கால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறப்போ புட் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நிறைய இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு போயிருக்க மாட்டாங்க. சில பேர் வேணுமா ரிவர்சல் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வெறும் அப் ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்கிறப்போ அப் ட்ரெண்டுக்கான என்ட்ரிஸ்க்கு மட்டும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ நேற்று பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டே கன்சல்டேஷன், அதுவும் எக்ஸ்பைரி டே. நேற்று என்னால் வீடியோ போட முடியல, கொஞ்சம் ட்ராவலிங் இருந்ததுனால. அந்த எக்ஸ்பைரி டே கன்சல்டேஷன் பண்ணி 2 டே கேண்டிலில் திடீர்னு வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் ஏன் இறங்கினானே தெரியாமல் இறங்கி சோழியை முடிச்சு போட்டுச்சு. திரும்ப ஏன் ஏறினானே தெரியாமல் அங்கேருந்து ஏறி எந்த லைனில் கன்சல்டேஷன் பண்ணிகிட்டு இருந்துச்சோ அதே லைனில் கன்சல்டேஷன் பண்ணி முடிச்சிட்டாப்புல. இதுக்கான இந்த அமைதிக்கு பின்னாடி நடந்த பேரொளி எங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நடந்துடுச்சு. இதுதான் போல் இது அமைதியாக இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது. ஸோ மார்க்கெட் ஒரு நாள் ஃபுல்லாக அமைதியாக இருந்தாலே அடுத்த நாள் ஏதோ ஒன்று பண்ண போகுது அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரிஞ்சிடுச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கேண்டில்ஸில், ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். டெய்லி கேண்டில்ஸில் இதை பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து ஒரு பர்டிகுலர் ஜோனுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிக்கிட்டு இருந்து இன்றைக்கி அந்த ஜோனை விட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ஜோன் எப்படி போகுது அப்படின்றது, ஜோனுக்குள்ளே வருதா இல்லை இன்னும் வந்து பிரேக் அவுட் இருக்கா இல்லை அங்கேருந்து கன்சல்டேஷன் ஆகுதா அப்படின்றது நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் வீக் ஹை பாருங்கள். ஸோ இப்போதைக்கு இது 3 நாளைக்கு வந்து 3 ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. இன்றைக்கி இந்த ஸ்ட்ரக்சர், நாளைக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்றது நாளைக்கு இன்னையோட இந்த ஸ்ட்ரக்சர் முடியுது. பட் இந்த 4 நாள் இதோட ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஸ்ட்ரக்சர் அப்படியே வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மண்டே இது எப்படி இருக்கும் அப்படின்றத மண்டே பார்க்கலாம். மந்த் ஐ பாருங்கள், இதுவும் வந்து கடைசி 2 நாள் வேறு ஸ்ட்ரக்சரில் இருந்தது. இன்றைக்கி இந்த பெரிய டைம் ஃப்ரேமுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கேண்டிலை வந்து கண்டிப்பாக எல்லா இன்ட்ராடே ட்ரேடர்ஸுமே வந்து டே எண்டில் பார்க்கணும். ஸோ நான் அதை பார்ப்பேன். ஸோ அதனால தான் வந்து அதை நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதான்றது எனக்கு தெரியாது. பட் அதோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு சின்ன அனலைஸ்க்காக நான் அதை பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இன்ட்ராவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நேற்று வந்து லாஸ் தான். எனக்கு நேற்று நான் ஒரு ட்ராவலிங்கில் இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல, ரெக்கார்டும் பண்ணி வைக்கல. ஸோ ஃபுல்லாக எனக்கு ட்ராவலிங்கில் பிஸி ஆகிடுச்சு. ஸோ நேற்று லாஸ் பார்த்திங்க அப்படின்னா பெரிய லாஸ் தான். நேற்று இன்ட்ராவில் வந்து மாட்டிக்கிட்டேன். ஸோ என்னென்னா ஒரு இடத்துல வந்து நான் ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். திடீர்னு ஊருக்கு கிளம்பணுன்ற ஒரு பிளானு. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து திடீர்னு மார்க்கெட் வந்து ஒரு டிராஸ்டிக் மூமெண்ட்டை கொடுத்துருச்சு. காலையிலேருந்து அவன் மூமெண்ட்டே கொடுக்காமல் இருந்திருந்தான். கரெக்டாக நான் கையில் பொட்டியை தூக்குற நேரமாக பார்த்து அவன் ஒரு மூமெண்ட்டை கொடுத்து ஒரு நல்ல டவுனு ஒரு நல்ல அப்பு கொடுத்து மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாப்புல. ஸோ அது வந்து இருந்த இதுவெல்லாம் போயிடுச்சு. ஸோ ஒரு 4-5 நாளாக சேர்த்து வச்ச குட்டி குட்டி ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து அன்றைக்கி வந்து காலி ஆகிட்டு ப்ராஃபிட்ஸ் போயிட்டு அகெயின் வந்து கேபிட்டல் இல்லாமல் என்ன பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பீஸை வந்து இன்றைக்கி செல் பண்ணிட்டேன். ஸோ 10,000 தான் நான் எப்போவுமே ஆப்ஷனுக்கு வச்சுருப்பேன். ஸோ அந்த 10,000 வந்து நேற்று அவுட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அது அவுட் ஆனதுனால 10,000 ப்ளஸ் வந்து என்னுடைய ப்ராஃபிட்ஸும் சேர்த்து வந்து நேற்று அவுட் ஆகிடுச்சு. ஸோ அது அவுட் ஆன ரீசனால் இன்றைக்கி வந்து ஆப்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஃபண்டு வந்து கோல்டு பீஸ்லேருந்து எடுத்து
பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் கொஞ்சம் நம்ம அப்பப்போ ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வர ப்ராஃபிட்டை ஒரு ஷேரை கேபிட்டலில் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம வெளியே இருந்து நம்ம ஃபண்டை அப்லோட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய ஸ்டாக்ஸ்லேருந்தே நம்ம ஃபண்டை எடுத்துக்கலாம். பட் நான் ஒரு லாட்டுக்கான ஃபண்டு மட்டும்தான் எடுத்தேன். ஏன்னா இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியோடு முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம கமெண்ட் செக்ஷனில் டெலகிராம் குரூப் இருக்குது. நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு டெலகிராமில் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். வாட் எவர் யுவர் விஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் a great weekend.